இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைக்க பிரதமர் மோடி இன்று பிற்பகல் கோவைக்கு வருகை தருவதையொட்டி விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு அவினாசி சாலை, கொடிசியா மைதானம் உள்ளிட்ட இடங்களில் கண்காணிப்பானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்போம். செந்தில், என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் தற்போது அங்கு செய்யப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கங்க. கோவையில் நடைபெறும் இயற்கை வேளாண் மாநாட்டில் பங்கேற்க இந்திய பிரதமர் மோடி இன்று வருகை தருகிறார். அதன் காரணமாக கோவை விமான நிலையம் மற்றும் அவினாசி சாலை உள்ளிட்ட பகுதியில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. கோவை கொடிசியா வளாகத்தில் தமிழ்நாடு இயற்கை வேளாண் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற உள்ள தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று அதனை துவக்கி வைத்துள்ளார். இதன் காரணமாக கோவை விமான நிலையத்திலிருந்து நிகழ்வு நடைபெறும் கொடிசியா வளாகம் வரை போலீசார் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டுள்ளது. கோவை விமான நிலையத்தில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. மேலும் நகரம் கண்காணிப்பு வாகனம் மூலமும் வளாகமானது கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இங்கே 3000க்கும் மேற்பட்ட போலீசார் தமிழக சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட் தேவாசீர்வாதம் தலைமையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மதியம் 1 மணி அளவில் தனி விமானம் மூலம் கோவை வரும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து நிகழ்வு நடைபெறும் கொடிசியா வளாகத்தில் செல்ல உள்ளார். இதனைத் தொடர்ந்து அந்த வளாகம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடானது பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் விழா முடிந்து பிற்பகல் 3:30 மணி அளவில் தனி விமானம் மூலம் அவர் டெல்லி திரும்பி செல்ல உள்ளார். இதன் காரணமாக கோவை விமான நிலையத்தில் எந்த ஒரு தனியார் வாகனம் நிறுத்த அனுமதி வழங்கப்படாமல் மிகுந்த சோதனைகளுக்கு இடையிலேயே விமான நிலையத்துக்கு வருவோர் அனுமதிக்கப்படுகிறார்கள். மேலும் அங்கு கலை நிகழ்ச்சி நடத்துவதற்குண்டான அந்த மேடைகள் அமைக்கும் பணியும் போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இந்த பாதுகாப்பு பணியில் 3000க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.